சூப்பர் டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சப்பாத்தி, நான்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர் பீசஸ் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பன்னீர் பொறுத்தவரை நம்ம ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணோம்னா அது ஹார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிடணும். அது கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் நம்ம அதை எடுத்து ஒரு தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நான் 2 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ சின்ன சைஸ்ன்றதால நான் 2 எடுத்திருக்கேன். இல்லைனா நீங்கள் ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். ஸோ தக்காளி, அது கூட 5 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி அண்ட் 10 முந்திரி நான் சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணிவிட்டு, இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பட்டர் நிறைய சேர்த்துட்டு, பட்டர் நல்லா மெல்ட் ஆகி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆனதும் ஹோல் ஸ்பைசஸ் நம்ம சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரியாணிக்கு போடுற எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துட்டு அது கூடவே நான் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். ஸோ பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வதங்கினதும் நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு நான் அப்போவே சால்ட்டும் ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். வெங்காயம் நல்லா வதங்குச்சுன்னா டேஸ்ட் சூப்பராக என்ஹான்ஸ் ஆகும். ஸோ நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டரோட இந்த பேஸ்ட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த எல்லாம் ஒன்றாகி சூப்பராக வாசனை வரும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கலருக்காக தான். அண்ட் கரம் மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஒரு சேர கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் உப்பு செக் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம். அப்போ இதோட ரா ஸ்மெல் எல்லாமே போயிடும். ஸோ 5 மினிட்ஸ் இந்த மாதிரி மூடி போட்டு கொதிக்க வச்சதுன்னா எண்ணெயும் பட்டரும் இந்த மாதிரி மேலே பிரிஞ்சு வரும். ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு கிரேவியோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கிறதால இந்த கிரேவி அதுக்குள்ளே நல்லா மர்ஜ் ஆகி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்பவே என்ஹான்ஸ் ஆகி ஒரு எலீட்டான டேஸ்ட் கொடுக்கும். அந்த சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். அண்ட் கடைசியாக கஸ்தூரி மேத்தி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே டேஸ்ட்டை இன்னும் நல்லா என்ரிச் பண்ணும். ஸோ அதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டோம்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க. இது செய்கிறது ரொம்பவே சிம்பிளுங்க. ஆனால் ஒரு ரிச்சான டிஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் கார்னிஷ்காக கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, நான், ஏன் இட்லி கூட சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் கேர்ள் இன் அபுதாபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.